நீங்க பிரசன்னமாக இந்த இடத்துல எப்படி இருக்கிறீரோ அந்த இடத்தெல்லாம் விடுதலை உண்டாகிறதா. மனிதர்கள் நீங்க வந்தா போதுமா அப்பா, உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம். சபை மக்கள், நான் உங்களை சேவை செய்த பிள்ளைகள், ஊழியர்கள், அதையெல்லாம் வந்து காண உங்களை பார்த்துதான் வந்திருக்கிறோம். உங்க குரல் கேட்கதான் வந்திருக்கிறோம். நீங்க என்ன பேச போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, வார்த்தையை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஆண்டவரை எங்களுக்கு என்ன நன்மையை வச்சிருக்கிறீங்க, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்பா எங்களோட கூட பேசுவீராக. ஆவியானவரே, நீங்க பிரசன்னமான இடத்துல மகிமையாய் விளம்பிக் கொண்டிருக்கிறபடி நாம் உங்களை கனப்படுத்துகிறோம், நாம் உங்களை மகிமைப்படுத்துகிறோம், நாம் உங்களை உயர்த்துகிறோம். சென்ற ஆவியானவரே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் நீங்க ஆலக செய்கிறாங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயத்தை ஆலக செய்கிறாங்க. இன்னைக்கு பரலோகம் எங்களோடு கூட இடைப்பட்டதாக என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரேன். இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசுங்க. வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் தாகம் கொள்ளக்கூடிய கண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் கத்தனை இறங்கி வருவதாக. உன்னதமான பிரதான அற்புதமான வாக்குறுத்தம் கொடுத்தீரே. இதுவும் நான் விளங்கவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்கிறேன். இதுவரைக்கும் கத்தர் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்ல பிதாவே. ஆளுக செய்யும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவை நாட்டு கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல வல்லமையுள்ள பிதாவே. சமரத்தில் கைதட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை கொண்டு வாழ்த்தை வரவேற்கிறேன். இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே பேசுவது என்னுடைய சித்தமல்ல, விருப்பமல்ல, ஆனால் தேவனுடைய தீர்மானம், சித்தம். ஆகபடினால்தான் இந்த பணிப்பிடத்திலே அனுப்பி கொண்டு இருக்கிறேன். கைவிடாமே சொல்ல மாட்டீங்களா? நான் எல்லாம் ஏறினாலும் என் சபையில கூட நீங்க சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன். ஆமா, கர்த்தர் பேசுவார். ஒரு ஆண்டு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களே லூயா. அந்த நாமே சொல்ல மாட்டோம். கை தண்ணியா சொல்லுங்க. குட் மார்னிங். ரொம்ப நல்லா சொல்றீங்க. உங்களை பார்த்து பேக்கிற மார்னிங். ரெண்டாவது குட் மார்னிங். சரி, இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமா, ஒரே ஒரு கவி மட்டும் பாடி சட்டன் வார்த்தை போவோம். சீக்கிரம் முடிக்க போறேன். நமக்கு 3 இடங்கள் ஆராதனை இருக்குவார். அதனால இயேசு நீங்க இருக்க ஜீவன ஜீவன் இயேசு நீங்க இருக்க ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்காக பேசுகிற வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென்.
இந்த வாரம் உங்களுக்கு கட்டாயம் ஜெயம் உண்டாகும். You will see victory in your life in the name of Jesus. John 14 verse 18. Anyone go ahead to translate John 14 verse 18. John 14 verse 18. Yohan 14 Yohanes 14 யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் மறந்தபடி சொல்றேன், இங்கிலீஷ்ல முன்னடிப்பேன், நீங்க கோச்சிக்காதீங்க. ஓகேவா? யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3 வாசிங்கள். நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். திரும்பி வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. 1 2 3 வாசிங்க. ஆமென். ஜெபிப்போம். அப்பா பேசும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையான ஆண்டவராகிய தேவன் இந்த வாரத்தை முடிக்க நமக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். நாமே சொல்லுகிறேன், நாம் எப்படிதான் இந்த வருஷத்தை துவங்கணும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பதான் ஜனவரி, இப்பதான் மே வந்த மாதிரி இருந்தது. இப்ப நவம்பரே நம்ம முடிக்க போகிறோம். வெரி ஃபாஸ்ட், வெரி குயிக்லி, வெரி சீக்கிரமாகவே எல்லாம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பதான் மனுஷன்ல இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. இப்பதான் கிறிஸ்துமஸ், போன வருஷம் கிறிஸ்துமஸ்ல இது புதுசா ஆடைய போட்ட மாதிரி இருந்தது, வஸ்திரத்தை போட்ட மாதிரி இருந்தது. இப்பதான் புதுசா வாங்கின மாதிரி இருந்துச்சு போட்டேன். அது போல அடுத்த ஒரு ஷாப்பிங் ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. அது போல சீக்கிரமாக கிறிஸ்துமஸ் ஆடையெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. இப்ப நிறைய பேர் பிளான் பண்ணிருந்தீங்க, அது போடலாம், இதை போடலாம், இந்த கலர் போடலாம், இந்த கலர் போடக்கூடாது, கிறிஸ்துமஸ்க்கு போன வருஷம் அதை போட்டாச்சு, இதை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்காட்டு இருக்கோம். So we was given thinking, Lord, this is come very near. Just I feel I just buy a Christmas dress. I have to get buy another dress very fast. எல்லாம் சீக்கிரமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயினும் என்னதான் வாழ்க்கையில உலகத்துல சீக்கிரமாகவே காலங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இது உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், இது உலகத்தில் நடக்கிற பயங்கர விசேஷமாய் நம்முடைய தேசத்தில் நடக்கிற பயங்கரங்களை நீங்கள் பார்க்கும்போது சில காலங்களா நம்ம சிந்திக்கவே முடியவில்லை. பயங்கரமான சேதங்கள், பயங்கரமான மரணங்கள் இந்த ஆண்டை கேட்டால் உலகெல்லாம் தானா 2 வச்சு கிடக்கே பயமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. நீங்க சொல்லுங்க. எஸ் கேக்குறாங்க. சரி, ஓகே. சே ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, இது உலகத்தை நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நான் ஆச்சரியம் அடைகிறேன். சிறு வயதிலே குத்தி கொலை செய்கிறாங்க, சின்ன வயதிலே பிடி கொண்டு அனுப்பின பிள்ளைகளை வார்த்தையாக கொண்டு தருகிறாங்க. வார்த்தையாக நம்ப முடியல, ஸ்கூலுடைய நம்ப முடியல, பிள்ளைங்க நம்ப முடியல, பெற்றோரை நம்ப முடியல, யாரெல்லாம் நம்புறது? இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் பொய்க்காமல் மாறுகிறார்கள், நன்றி கற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை யாரும் நம்ப முடியல, எல்லாருமே சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு வார்த்தையை
change. திடீர்னு உயர்ந்திருப்போம், திடீர்னு கீழே விழுவோம், திடீர்னு பிரியனை பார்ப்போம். நாளைக்கு அது கூட ரோட்ல உட்கார்ந்திருப்போம். திடீர்னு உங்க சொந்த வாகனம் இருக்கும். நாளைக்கு உங்க கார் நீங்க பைக்கினால உடைச்சு வச்சு தள்ளுறீங்க, உங்க காரெல்லாம் விட்டு போகும். ஆமா, எல்லாமே மாறி போகும். அந்த மாறி போகும், மனிதர்கள் மாறி போவார்கள், எல்லாம் மாறி போகும். ஆனா இந்த உலகத்தை மாறணும் என்றால் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். நம்பிக்கையாளராக சொல்லுங்க, Jesus will not change. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். ஐயா, இந்த காலங்களை இயேசு சொல்றாரு. யோவான் 14:18 in John 14:8 Jesus is saying, இதோ நான் உங்களை திக்கற்றவராகவே விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். God is giving you a promise. இந்த காலங்களை ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, கடந்த 12 மாதங்கள் நீ பல உபத்திரங்கள், பல கஷ்டங்கள், பல நிந்தைகள் கடந்து போயிருக்கலாம். நீ பயப்படாத. இந்த 12வது மாதம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். காலை நான் உனக்காகவே நான் வருவேன். நான் உன்னை திக்கற்றவனாக நான் விடேன். I will never leave you. I will never forsake you. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். அவனை சொல்லுங்க, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். நான் வருவேன். நான் உன் சமத்தை பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆகவேதான் நான் வருவேன். I will come. இந்த மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உன் அருகிலே வரப்போகிறார். நான் வரவில்லையோ, இயேசு வரப்போகிறார். உன்னதமான தேவன் அவர் வரப்போகிறார். நான் இந்த படிப்பதை பேசிக் கொண்டிருக்கும்போது I always speak. Every word that God speak from the heart, the Lord will fulfill it. நான் இதற்கு எந்த விசுவாசம் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் எதை பேசினாரோ அது அப்படியே கர்த்தர் செய்வார். அன்பு தேவ பிள்ளையே, பிரியமானவரே, இந்த வாரம் கர்த்தர் உனக்காகவே இறங்கி வரப்போகிறார். He is coming. அவர் ராஜாவின் ராஜா, மகிமையாய் வரப்போகிறார், உண்மையாய் வரப்போகிறார், செயலோடு வரப்போகிறார், பலத்தோடு வரப்போகிறார், மகிமையாய் வரப்போகிறார், அபிஷேகத்தோடு வரப்போகிறார், வல்லமையோடு வரப்போகிறார். கர்த்தர் ஒரு நாள் கர்த்தராய் வரப்போகிறார், அக்கினியோடு வரப்போகிறார், ரத்தப்படை கொண்டு வரப்போகிறார். இந்த வாரம் நீ கட்டாயமாய் தேவனுடைய மகிமையை நீ காணலாம். விசுவாசித்தால் கைகளை தட்டி இயேசுவை சொல்லுங்கள். இவர் தான். அவர் வருவார். இயேசு வருவார். யார் வருவார்? யார் வருவார்? பகலும் செய்தவாறு இயேசு வருவார். அவர் வருவாரா இல்லையா? அவர் வருவாரா இல்லையா? வருவாரா இல்லையா? கட்டாலே வருவார். இயேசு என்ன செய்வாரு? இவர் நமக்காக இயேசு வருவார். எனக்காக இயேசு வருவார். முடிக்க போறேன். சொல்லுங்க, இயேசு எனக்காக வர போறார். ஆமா, பக்கத்தோடு நினைச்ச உனக்காக இயேசு வருவார். நமக்காக வருவார். லைட்டா சூடாக வாழ செய்வாரு. ஆர்வம் வர போறார். ஆமென். ராமேஸ் சொல்லுகிறார், அவர் சீடரை பார்த்து சொல்லுகிறார். இது யோவான் 14 வாசிக்கும் போது ஆண்டவர் தம்மோடு இருக்க பிள்ளைகளை சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவராக விடேன். I will never leave you. இதோட அங்கலைக்கு போவதை நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும் இது உலகத்துல உபத்திரவம் இருக்கத்தான், உலகத்துல பிரச்சனை இருக்கும். I know there's so many problems you will face, but you believe my word. I'm telling you again, I will never leave you alone. நான் விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவராக விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். நான் உங்களை அங்கலைக்கு விட மாட்டேன். நான் கட்டாயமா வருவேன். ஒருவேளை தாமதிக்கலாம், ஒருவேளை சீக்கிரமாய் வரலாம், ஒருவேளை நான் கொஞ்சம் லேட்டா நான் வருவேன். எப்படி வருவேன்? ஏன்னா நான் சொல்றேன், நீ என்னோட பிள்ளையா இருக்கனால, நீ என் ஜனமா இருக்கனால நான் கட்டாயமா வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எங்க பிள்ளையை இந்த வாரம் அது கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்க லைஃப்ல நடக்கிற தாமதிக்கிற பாஸ்டர் அது நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, மனுஷன் ஒண்ணு முடியல, பயப்படாத, கட்டாயம் இது ஆண்டு
சொல்ல முடியல, பொறுத்துரு பொறுத்துரு பொறுத்துரு, நான் சொன்னதை நான் செய்வேன், நான் கட்டாயம் வருவேன், கட்டாயம் வருவேன், நான் அக்கறை கொடுக்க வருவேன், நான் நன்மையோடு வரப்போகிறேன், நான் குருமையோடு வரப்போகிறேன், வல்லமையோடு வரப்போகிறேன். நீ பயப்படாத, பயப்படாத, எல்லாவற்றையும் இழந்துவிட்டாலும் பயப்படாத. நான் வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். இந்த லைனில் சூடாக தங்களை இறங்கி வரப்போகிறா, அனுபவத்தின் தேவன் இறங்கி வரப்போகிறா. நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க தெரியாது, நாட்களில் மாறுபடு தங்களை இறங்காத இறங்கி வரப்போகிறா. நாளை சுமைக்கு காப்பாடு அவர்களை மாற்றி வரப்போகிறா, இறங்கி வரப்போகிறா. இந்த மாதம் தங்களை சூழலை மாற்றப்போகிறா. The Lord is going to change my situation. I prophesy tonight. The Lord is going to change your situation. ஒரு சூழலை மாற்றப்போகிறா, ஒரு சூழலை மாற்றுவதற்காக இறங்கி வரப்போகிறா. ஹalleluya. அல்லாஹ்வே சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றார், நான் வருவேன். இப்படி பல இடங்களில் ஆண்டவர் தோன்றியிருக்கிறார். அவங்க திக்கற்று போயிருக்கிற நேரத்துல, வேலை அங்கலாய்த்து போயிருக்கிற நேரத்துல ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவங்க எதிர்பாராத நேரத்துல. And so many people in the Bible, I can give you as example, நிறைய திருஷ்டாந்தங்களை வைக்க முடியும். ஆண்டவர் ஆச்சரியமாகவே அவங்க லைஃப்ல ஆண்டவர் தோன்றி அற்புதம் செஞ்சிருக்கிறார். God come to the life, God came down just to miracle upon their life. அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்வதற்காகவே கர்த்தர் ஆச்சரியமாகவே தேவன் தோன்றியிருக்கிறார். இப்படி கூட ஆண்டவர் செய்வாரா? இப்படி கூட கர்த்தர் தோன்றுவாரா? அப்படின்னு பல வேதத்திலே திஷ்டாந்தங்கள் உண்டு, எக்ஸாம்பிள் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். நீங்க லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் நீங்க எடுத்துக் கொள்ளலாம். யோவான் 20:11, லூக்கா 24:1. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை கொண்டு வேதம் பேசுகிறது. வாசிங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். John 20:11. யோவான் 20:17. கல்லை நிறைய வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவன் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். மரியா கல்லறை நிறைய வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் என்னால மூஞ்சிக்கு பின்னாடி மக்களுக்கா ரொம்ப நல்லது. சரி, பைபிள் சொல்கிறது இந்த மரியாதை வாழ்க்கையில ஒரு அழிவை காணப்படுகிறது. மரியாதை என்ன காணப்படுது? சொல்லுங்க, காணப்படுது. ஒரு காத்து இருக்காது, ஏதாவது காத்து இருக்கா? காத்து இருக்கா, மூச்சு வாங்க. ஆமா, காத்து இருக்கா? குட்டி கட்டிச்சு அதான் நம்ம ஃபேன். ஆமா, ஒரு நல்ல ஃபேன். ஆமா, அது ரொம்ப தேவை. இது வாசிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் சொன்ன மரியாதை, புனித மரியாதை, அந்த மரியாதை இல்லை, மரியாதை நேரி ஓகேங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த நேரத்துக்கு இயேசுவோட ரொம்ப பாசம். நேரத்துக்கு இயேசுவோட சொல்லுங்க, ரொம்ப பாசம். ஓகேயா? நேரடியாலே இயேசுவோட பாசம் தான். அப்ப இந்த மரியாதைக்கு இயேசுவோட ரொம்ப பாசம், இயேசுவோட ரொம்ப அன்பு, இயேசுவோட உயிர். நம்ம மாதிரி வச்சுக்கோங்கள, இயேசுனால எல்லாமே விட்டு கொடுத்துருவாங்க. இயேசுக்காகவே பணமாய் கூட ஓடுவாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஓகேங்களா? இயேசுவோட அவ்வளோ ஒரு உயிர். இயேசுவோட அவ்வளோ அன்பு. அதனால பைபிள் சொல்லுகிறது, அன்பாக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிறப்பாரு. இந்த மரியாள் காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படா பொழுது விடியும், நான் வேக வேகமாய் போய் என் ரட்சகரை பார்க்கணும், என் இயேசுவை பார்க்கணும். சில உங்களை பார்த்து எனக்கு தெரியுது, எப்படா சனிக்கிழமை ரைட்டு வரும்போது, எப்படா காலை 4 மணிக்கு வரும்,
தெரியுது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது போல மரியாளுக்கு ஐயோ கைமறிச்ச எப்படியாவது இயேசுவை பார்த்து போகணும், ஐ மஸ்ட் கோ டு see Jesus. ஐயோ சீக்கிரமாய் போகணும் என்று சொல்லி இவன் வேகமாக புறப்பட்டு போகிறான். இவன் புறப்பட்டு போய் பார்க்கிறான், வைக்கப்பட்ட கல்லறை இயேசு இல்லை, கல்லறை திறந்திருக்கிறது, இயேசுவை காணவில்லை. உடனே இவனுக்கு உடனே வேதனை, ஐயோ என் ரட்சகரை எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டா, என் ஆண்டவரை எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் தேடி வந்ததை காணவே சொல்லி ஒரே அழுக. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் தேவையான பிள்ளைகளை பல வாழ்க்கையில் நம்ம துறைய நன்மைகளை காணாத போற பட்சத்துல நமக்கு ஒரு வேதனை உண்டாகிறது, ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகிறது. என்ன ஆண்டவரை நான் அதிகாலையே தேடி வந்தவங்கள, அதிகாலையே சபையை தேடி வந்தவங்க தேவை பார்க்கிறேன், அதிகாலையே அற்புத செய்திகளை ஒவ்வொரு வாரமும் நாம தேடி தேடி வந்தன. ஆனால் என் கண்களை பார்க்க முடியவில்லை, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியவில்லை, ஒரு அதிசயத்தை பார்க்க முடியவில்லை. யாருக்கும் அற்புதம் செய்றீங்க, நான் ஆசையாக ஓடி வர சபைக்கு, நான் ஆசையாக தேடி வருகிறேன், நான் விருப்பப்பட்டு தேடி வருகிறேன். ஆனா என் கண்களை அற்புதத்தை பார்க்க முடியவில்லை, என் கண்களை அதிசயத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு கலக்கம், ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஆயிரம் வேதம் சொல்லுகிறது, இந்த பதட்டத்திலே, இந்த கலக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை ஆண்டவர் தனியாக திக்கற்றவர்களே தேவன் விடல. நாமே சொல்ல மாட்டீங்களா? பைபிள் தெளிவாய் சொல்ல வேதத்தை வாசிக்கும் போது இந்த மரியாதைக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார் என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். யோசுவா எழுதுவதப்பட்டாரா? இயேசு இதுவாக போயிட்டாரு. யோசுவா ஆமா, யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை தோன்றுகிறார். இந்த மரியாதைக்கு ஒரு அழக, இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை காணோம், அற்புதத்தை பார்க்க முடியல, அதிசயத்தை பார்க்க முடியல, ஒரு நன்மையை பார்க்க முடியல. ஆனாலும் இங்கே இயேசு என்று அவர் கலந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், தேவப்படுகிறே அதுக்கு தொடர்ந்து வசனத்தை வாசித்தீங்க என்றால் இயேசு சொல்றாரு, நீ போய் சீஷர்கள் சொல்லு, நீ போய் சகோதரர்களை சொல்லு, போய் மற்றவர்களை சொல்லு, நான் கட்டாயமாய் வெளிப்படுவேன். உடனே மரியாதை இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு பாசம் பொங்கு. உடனே தாங்க முடியாமல் இயேசு ஓடி வந்து கட்டி அணைக்க வருகிறார். இயேசு வார்த்தையை சொல்றாரு, மரியாதை 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 ஸ்திரீயே பொறுமை வருது, எனக்கு புரிதமும் வேகம், எனக்கு புரிதமான ஆசை, எனக்கு புரிதமும் பாசம், எனக்கு பார்த்தோட கட்டி பிடிப்பது தோணுது, எல்லாம் விதை கொண்டா. ஆனா கொஞ்ச நேரம் இது ஏன் தெரியுமா, நான் இன்னும் பரவதில் போய் இன்னும் வரல, அதனால பொறுமையாக என்று இயேசு சொல்றாரு. அது என்ன முக்கியம் அர்த்தம்னா, அல்ல கவனிக்கல, அண்டமாக இயேசு பர்வத்துக்கு போய் இறங்கி வந்த பொறுப்பாடுதான் சீடர்களை பார்க்கலாம். பர்வத்துக்கு போய் பிதாவான சமூகத்தை என்று ஆண்டவராகிய தேவன் ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய தேவன் துரிதம் இறங்கி வந்துதான் அப்போஸ்தலரை பார்த்தார். ஆனாலும் அதற்கு முன்பதாகவே இந்த மனிதனுடைய கண்ணீருக்காக, இந்த மனிதனுடைய செபத்துக்காக, இந்த மனிதனுடைய இறுதி அந்தரைப்புக்காக பர்வத்துக்கு போக வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரியாதையை சந்தித்து பிற்பாடுதான் அவர் பர்வத்துக்கு ஏறி போய் அவர் இறங்கி வருகிறார். ஐயோ சொல்ல மாட்டீங்களா? நல்லா மதிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை நீ அணுக வேண்டாம், நீ ஏன் அணுகிறா, நீ கலந்தாரு. அவர் சொல்ற தொட்டு அடிச்சு சொல்றான், ஐயா என் ஆண்டவர் யாரை தூக்கிட்டாங்க என்று இயேசு சொல்றாரு. இல்ல மரியாதை எனக்கு கூப்பிடுற. அவர் சொல்றாரு, நமோனே நீதான் அந்த ஆண்டவர். அவர் இயேசுவை அறிந்து கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, உனக்காக ஆண்டவராகிய தேவன் பல காரியங்கள் இருந்தாலும், பல சட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவராகிய
இடத்துக்கு போகிறோம். ஆனா இந்த மனிதனுடைய கண்ணீர்க்கா இயேசுவை தோன்றினார். ஆமென். God will break some rules just to visit you. ஆமென். உன்னை பார்ப்பதற்காக, ஆண்டவர் வாழ்க்கை அற்புதம் செய்வதற்காக சில ஆண்டவர் சட்டங்களை கற்று மாற்றுவார். சில சட்டங்களை கூட கற்று உடைச்சு தருவார். சில சட்டங்களை கூட கற்று அதுக்கு எடுக்க மாட்டார். ஆமென். அவரே அந்த ரூல்ஸ் போட்டிருந்தா கூட அந்த ரூல்ஸ்ல மாற்றி உனக்காக அற்புதம் செய்வார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்லுவேன், ஓய்வு நாள எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு நாள எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதனால ஆசிரியர்கள் ஓய்வு நாள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு அந்த ஓய்வு நாளதான் அற்புதமே செஞ்சாரு. அவரே ரூல்ஸ் போட்டாலும் அந்த ரூல்ஸ் உனக்காக வேண்டி, உனக்காக வேண்டி அந்த ரூல்ஸ் நம்ம உடைக்க வல்லவராக இருக்கிறார். நீ நினைக்கிற ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்வாரு, அப்படி அற்புதம் செய்வாரு, இப்படி அற்புதம் செய்வாரு. God will do miracles in such a way that maybe you say, no, my brother, he is willing to break the rules just to bless you. He is willing to break the rules just to bless you. He is willing to break the rules just to bless you. இந்த காலையில் கட்ட சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக சில சிந்தனை, சில கட்டளை அந்த உடைக்க போதா, சில rules அந்த உடைக்க போதா. நீ பயப்படாத, மனிதனை சோதனை போதா, மனிதனை அழைத்து போகாத. ஒரு சில மனிதனை குறித்திருக்கிறது, ஒரு சில வாழ்வை திறக்கும், ஒரு சில மனித இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவரை கொண்டு வரும். உன்னுடைய சிலம் அப்படி செய்ய வேண்டும். உன்னுடைய சிலம் சூழ்நிலை மாற்றும். காரணம் சூழலாம். ஆண்டவர் உனக்காக சில ரூல்ஸ்களை உடைப்பாரு. ராமே சொல்லுங்க. Hallelujah. God is able to break some rules just to bless you. உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே சில ஆண்டவர் அவர் போட்ட சில ரூல்ஸ், அவர் போட்ட சில சட்டங்களை கூட அவர் உடைக்க வல்லவர். மகனே உனக்காக அவரே ரூல்ஸ் மாற்றுவார். அவர் போட்ட ரூல்ஸ உனக்காக அவர் மாற்றுவார். நம்புறீங்களா? நம்புறோம். நாமே சொல்லுங்க. God can change just because of you. He is the one who keep the rules. He is the one who put the rules. But he is able to change just to bless you. உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அந்த ரூல்ஸ் அவர் மாற்றுவார். நாமே சொல்லுங்க. என்னதான் அரசாங்க ரூல்ஸ் இருந்தாலும் எல்லா ரூல்ஸுக்கு என்ன ஆண்டவர் ரூல்ஸ் தான். அவர்தான் ரூலர். நம்ம அவர் ரூல் பண்ணுகிறார். ஆமென். ஆளுகை செய்வது யாரு? யார் ஆளுகை செய்கிறார்? Who's the ruler? ரூல் இந்த ரூல் இல்ல, ரூல் பண்ணுகிறார். Who's the rule? அவர்தான் ரூல் பண்றார். அவர்தான் மனிதனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவரே கர்த்தர். ஆண்டு சொல்றார், He is the God of the rule the kingdom of man. மனிதனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, அந்த ஆண்டவரை துதிக்கிறீங்க, அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்யாம போயிடாரா? ஐயோ ஆண்டவரே, கோர்ட் கேஸ் ஆச்சு ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, போலீஸ்காரர் சொல்லிட்டாங்க, ஐயோ ஆண்டவரே, டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னங்க டாக்டர், என்னங்க போலீஸ், என்னங்க மஜ்லிஸ், என்னங்க மனுஷன், என்னங்க அரசாங்கம், என்ன அரசாங்கத்துக்கு மேல ஒருவர் இருக்கிறார், என்ன தலைவருக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறார், என்ன பிரபுக்கு மேல ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறார், என்ன ராஜாவுக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார், என்ன தெய்வத்துக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறார். அதனால் அவருடைய நாமம் ராஜா. ஆமா, எங்க பில்டிங், நம்முடைய பில்டிங் நீலாம் பில்டிங் அப்படிதான். ரூல்ஸ் போட்டானுங்க கவர்மெண்ட், சீல் பண்ணானுங்க கவர்மெண்ட், சுத்தி சுத்தி சீல் பண்ணானுங்க. இந்த இடத்துல சர்ச்சே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணுதான் சொன்னோம், இல்ல இல்ல என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்றத நம்ம நாட்டு வருகிறாங்க. அது ரோபோட்ஸாலும் சரி, அது பாவ கட்டளையாலும் சரி, எந்த கட்டளை அது போட்ட ரூல்ஸ் அவங்க ஆதரவு நினைக்கிறாங்க. அது போகாது. உங்க ரூல்ஸ் உடைச்சி அதை செய்ய பண்ணலாம் இருக்கிறார். God can change his rules just for you. He can break every rules that man has put upon your life. அந்த நம்முடைய இந்த ரூல்ஸை கண்டு உடைத்தாலும் அந்த வார்த்தை
உள்ள போக கூடாது. நீங்க நீங்க வீடுங்க. அப்ப நான் சொன்ன ஐயா எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, நாங்க போறோம். அவங்க தேசம் எல்லாம் ஜோம் பண்ணிட்டு நாங்க நேரம் போனோம். நான் சொல்றேன் சரிடா நேரம் போன சொல்ல ஓகேடா. எந்த வைத்தியா இருக்கலாம், எந்த தத்துவமா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பார்த்துருவோம் இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஆணை சொல்லுங்க. நாங்க இப்ப இன்னைக்கு நேற்று நாங்க வந்து அரசாங்கத்தை போதில்லைங்க. நாங்க வயநாட்டோட ஆரம்பிச்ச 27 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் மோதிக்கிட்டு தான் இருக்கோம். ஆசாட்சி வந்தாலும் சரி, டாக்டர் வந்தாலும் சரி, பக்கத்தில் வந்தாலும் சரி, எந்த மனுஷன் வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் அதுல மோதி 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 மோதிதான் இத்தனை மனுஷோட சபை கத்து நடத்திட்டு இருக்காரு. சொல்ல மாட்டீங்க. அப்ப நாங்க இடத்துல சோறு போனோம்னா அவங்க ஆண்டவரை சீர்போனாங்க. என்ன நடக்குது? காரணம் மனசுல சமாதானம், மனசுல என்னது ஒரு நிம்மதி, சமாதானம் சேர்த்து தூங்குறீங்க வேண்டாம் ஈஸ்வரன் செய்யும். ஆனா எங்களுக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் செய்யறது கொடுப்பார், அற்புதங்கள் செய்வார். எங்களுக்கு ஒரு சமாதானம். ஆனால் இறங்கி போன இயேசுவின் நாமத்தினால் என்னதான் ஒரு ரூல்ஸ் போட்டா தத்துவப்பட்டாரா இருக்கலாம், வாய்ப்பியா இருக்க உன்னை சொன்னா ஜெயம் தத்துவாரை வரும், ஜெயம் தத்துவாரை வரும். நான் சொல்லியிருந்தாங்க நான் திருக்க சொல்லுவேன், நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். நான் உனக்காக வருவேன், உனக்காக வருவேன். அந்த சிறையாக இருந்தாலும் உனக்காக வருவேன், ஆடவரமாக இருந்தாலும் நான் உனக்காக வருவேன், அது மனதரமாக இருந்தாலும் உனக்காக வருவேன், மனதரமாக இருந்தாலும் நான் உனக்காக வருவேன், அது சமூகமாக இருந்தாலும் நான் உனக்காக வருவேன், அங்கே ஜோதி இருந்தாலும் நான் உனக்காக வருவேன், அது சிங்கமாக இருந்தாலும் நான் உனக்காக நான் கட்டாயம் வருவேன். மரணங்கள் மரண பேர் வீட்டு வாசலிக்கும் போது நடக்க போது. ஆனால் நான் சொல்றேன், பயப்படாத, நான் உன்னை திக்கற்றபடி நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், நான் உனக்காக வருவேன். கைகளையே சொல்ல மாட்டீங்களா? வேகமாய் போகிறேன். இவ்விடத்தை வாசிக்கும் போது அதே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜான் chapter 20 verse 9 யோவான் 20:19 நீங்க வாசிக்கும் போது பைபிள் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? வாசிங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சிஷ்யர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்து போயிருக்கிறார். பயந்திருக்கிற நேரத்தில் இந்த சீடர்கள் அறையை போட்டுக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா, நமக்கு பயம் வந்துருச்சுன்னா வெளியே போய் யோசிப்போம், உள்ளேயே இருந்துருவோம். நிறைய பேருக்கு பல பயம், எனக்கு சில பயம், வெளியே போனாலே செலவாகுமே, அதனால வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறது. ஆமா, சும்மா இப்ப வெளியே போக முடியுமா? ஒரு ஆள் சும்மா போனாலே உருளி முடித்தது. சரி 99 கடையா இருக்கு, DIY கடையா இருக்குன்னு சொல்லி 2 மணி கடைக்கு போனா அந்த 2 மணி கடையில நானே சரி 100 மணி முடிச்சிருந்தேன். எனக்கே புரியல. போற 2 மணி கேட்குமா? போற 2 மணி கடை அது செலவு வந்து எவ்வளவு? 100 மணி. எப்படிடா எல்லாமே 2 மணி கடை, 2 மணி எடுத்துக்காசு, 2 மணி எடுத்துக்காசு, 2 மணி எடுத்துக்காசு, இப்படியே எடுத்துனே 100 மணி முடிஞ்சு அது சாமி டெஸ்கோக்கே போய் வாங்கிருக்கலாம். ஆமா, குவாலிட்டியாவே இருக்கும். எங்க போனாலும் இப்ப நம்மளுடைய பொழுது பயமா இருக்குங்க. பெட்ரோல் வேலை, அந்த வேலை, சப்சிடி கொடுக்குறேன்றா பெட்ரோல் தாங்கவே மாட்டேங்குது. எனக்கே புரியல அந்த லாஜிக்கு. ஃபுல் டைம் தானே அடைக்கிறேன், ஆனா 2 நாள் கூட தாங்க மாட்டேங்குது. என்னடா பண்றானே எனக்கே தெரியல. எந்த வழியே போனாலும் காசு செலவாகாம பயம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, பயமா இருக்கு. வெளியே போனதே நம்ம யோசிக்கிறோம். பிள்ளைகளை சாப்பாடுகளை கொண்டு போனது யோசிக்கிறோம். எஸ்பெஷலி ஜெயில இருந்தாலும் இன்னும் பயமா இருக்கும். எங்க வீட்டுல சின்ன வயசுல இப்போது கூட பயப்படுறோம். 2
முன்னாடி ஜோஷுவா, இப்ப ஜெயிக்கல. ஆமா, ஏன்னா இவனுங்க சாப்பிட்டா பிக் மேக் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கர் சாப்பிட்டா பிக் மேக் தான், வேற பர்கரே சாப்பிடுவாங்க. ஆமா, இங்க போய் சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து மிக்சர் மேக்ஸா, என்னது மிக்சர் மேக்ஸா, லாரியா அச்சுலியா சீஸ் பர்கரா, இப்ப எவ்வளோ ஆகலையா, இப்ப எவ்வளோ அது தெரியும். நான் பெட்ரோல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இந்த சீப்பான பர்கர் எவ்வளோ? 7 வழியா, 7 போகுதுங்களா? அது ரொம்ப எனக்கு வெட்டி பிடிக்காது சொல்றது. மெட்டி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர் மேட்ச் வாங்கும். அப்போதான் 5 வழிக்கு முதலாளி வாங்கி ஒரு காஃபி அதுக்கு காசாக இல்லைனா நான் சொன்னா தண்ணி வைக்கிறேன், நீ எக்ஸ்ப்ளோர் வாங்கிக்கோ. ஓகேவா? தண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண சாமான் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே இவர் எடுத்தால் என்னது பிக் மேக் அப்படி உடம்பு கேட்டா பிக் மேக் தான் சாப்பிடுவேன். பிக் மேக் தான் சாப்பிடுவேன். அவர் வேறு இவனா அப்படிதான் பார்த்தா ஜெயினா அப்படிதான் கொலை வச்சாங்க. மைலோ வயசுலாமா சரி நான் சொல்றேன். மைலோ தாப்பு என்னடா தாப்பு அப்பா இது हमको अरे हमको चावल बड़े हमको इनका तो इतना गाल कर देंगे इनके पत्ती लगा छे सामने बड़ा बड़ा सवाल ना टाइम எடுத்து उसको और आया बोले ये புரியோ இந்த ஜெயில போட்டு போனாரு இது பிரயோஜனம் இல்லை. அதனால பைப்போட பக்கறானா அவரா சிங்கப்பூரா காயாவது அவர் அவர் ராஸ் கட்டுவாரு. பயப்படுவோம். ஏன்னா தெரியும் வழிய போனாலே சிறப்பாகும், அங்க போனாலே காசு கட்டு காசு கட்டணும், மண்டால அந்த காசு கட்டு இந்த காலத்துல கேட்போம், அவன் கடை கேட்போம், இது சேர்த்து ரெண்டு கட்டணும் அது கட்டணும் இதை கட்டணும். வெளியே போனாலும் தப்படி வச்சுக்கோம். அரசு வெளியே போக மாட்டீங்க, வெளியே கொண்டு போற வெளியே செய்ய மாட்டீங்க. நம்ம பணமோட பிள்ளைங்க நாடகம் போட்டாட்டி அதுவும் புரிச்சாலும் என்னெல்லாம் நடக்கும் என்னால பண்ணதில்ல. எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு இருக்குது. இப்படி பயந்து ஊர்காலம் 11 மாதங்கள் நீ முடிக்க நினைக்கலாம். ஆனா கத்த சொல்றாரு நீ பயப்படாத, சமாதானம் உன்னோடு இருப்பதாக. இந்த மாதம் நாளுக்கு வாரத்தை திறக்க போகிறேன். இந்த மாதம் நாளுக்கு வாங்கி வச்சு கொள்ள போகிறேன். நீ வாங்கிய கையோடு காசு ஆர்டர் பண்ணிடுவோம், புக் பண்ணிடுவோம், டிபாசிட் கட்டிடுவோம். அதை மட்டும் சொல்லுவோம் நாளைக்கு வந்துடுவோம், நாளைக்கு வந்துடுவோம், நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவோம், நாளைக்கு வந்துடுவாங்க. பார்த்தா நாளைக்கு அந்த காசு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி இங்கேருந்து என்ன செய்யறாரு. எனக்கு இவரை எந்த கேவலம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேவல் அன்றதாக இயேசு மாத்திரம். நாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பயப்படாதீங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுங்க. இப்படி பேசுறாங்க தூக்கி வாங்க. மாஸ்டர் வாங்கி கொடுத்தாலும் காசு சொல்லாதீங்க. நீ சரியா ஜோம் பண்ணுங்க. நல்ல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டளை தேடி சந்திப்பார். நீ பயப்படாத, ஆண்டவருக்கு போகாத, பயந்து வீட்டிலே இருக்காத. கர்த்தர் உனக்காக கதவுகளை திறப்பார். ஆண்டவர் உனக்காக உதவி கருத்த
கிதியோன் பயந்து இருக்கிறான், கோதுமையில் ஒளிவித்துக் கொண்டு இருக்கிறான். ஐயோ, இதுதான் இருக்கு. இது கூட மீதம் தூக்கிட்டு போயிடுவானுங்க. பயந்து 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 சேர்க்கிறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நடந்து பாருங்க. அற்புதமாகவே தேவன் அவருக்கு அற்புதம் செய்கிறார். நீ தேவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. இரண்டாவது, நீ பயப்படாத கர்த்தர் சூழலுக்கு மேலான காரியத்தை செய்கிறார். அலையில சொல்ல பாருங்க. மூன்றாவது பைபிள் சொல்லுகிறது, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யோவான் 21 வாசிச்சீங்கன்னா அது சமமா இருக்கும். 153 பெரிய மீன்களை பிடிச்சாங்களாம். இவங்க நைட்டு ஃபுல்லா வேலை செய்யறாங்க. யாரு வேலை செஞ்சா? சீடர்கள். ஓகேயா? நாமளே சொல்லிடுறோம். இது சீடர்களா நைட்டு ஃபுல்லா ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து விட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. வாரத்துக்கு போவோம், பழைய கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி போயிட்டாங்க மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. மீன் அகப்படல. மலையை வீசுறாங்க, மீன் பிடிக்கல. அவர் திடீர்னு இயேசு வராங்க. அவர் சொன்னார்ல, நானே வருவேன். ராமேஸ்வரம் மேல இருந்து பாக்குறாரு, என்னடா பண்றாங்க. நானும் 40 நாள் இவங்க பேசி எல்லாம் பண்ணி இவர்கிட்ட சொன்னோம். இவனுக்கு 3 வருஷம் கூட இருந்தோம். எல்லாம் சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு திரும்ப நைட்டு ஃபுல்லா புறமே தோறாங்க. ஒரு மீன் அகப்படல. இயேசு பார்த்து முடியாது, இப்படியே விட்டா நம்ம பிள்ளைங்க பட்டியலே செத்துருவானுன்னு சொல்லி இயேசு இறங்கி வருகிறார். நான் சொன்னால வருவேன்னு சொல்லி அவன் டிக்கெட் விடாம வராது. நான் டிக்கெட்டை விட மாட்டேன், விடக்கூடாது. இவங்க பிள்ளைக்கு போகிற வராது. வந்துட்டு கடவுளத்தை இயேசு நிற்கிறார். கேட்கிறாரு, ஏதாவது மீனை பிடிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சொல்றாரு, ஒரு மீனும் பிடிக்கல. இரவு முழு பிரயாசம் எடுக்கிறோம், உண்மை அங்கப்படல. இயேசு சொல்றாரு, அப்பக்கமா திரும்பி போனா வலைய வீசுறாங்க, பிடிக்கிறாங்க. வலையை கிளிய தக்க, படகு உலைய தக்க 150 மீன்களை பிடிச்சாங்க. கைவிடாம சொன்ன வார்த்தை. They caught 153 big fish. பிடிச்சது வரானுங்க. உடனே இயேசு பார்த்த உடனே பேர் ஓடி வராது. என்னத்துக்கு ஆச்சரியம், இவங்க நைட்டு ஃபுல்லா தேர்ந்த மீனை இயேசு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு இருக்காம செஞ்சு வச்சிருக்கிறார். கையில் ராமே சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலே இவங்க போயிட்டு நைட்டு ஃபுல்லா மீனை தேடி மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடிவு பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொன்னேன் நான் வருவேன்னு சொல்லி, நீ ஆண்டா போய் மீனை தேடி அதை போய் மீனை ஆஞ்சி அதுக்கு மீனை கழுவி அதுக்கு ஈக்காம செஞ்சு அதுக்கு நீ சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ற. நீ பயப்படாத, நீ எதை திருடுகிறாயோ அதுக்கு முன்னாடி ஆயுதப்பட்டு வச்சிருக்க. என்ன சொல்றாங்க, நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், God might change the way of you doing miracle, but he will never change. அற்புதத்தை படிக்கட்ட மாற்றுவ தவிர அவர் மாறவே மாட்டார். ஆமென். இவன் நினைக்கிறார் கர்த்தர் இப்படி அற்புதம் செய்வாரு, அவர் இப்படி செஞ்சுட்டே இவன் ஸ்டாப் பண்ணிட்டாரு, இவன் காசு கொடுத்துட்டே இவன் ஸ்டாப் ஆயிட்டா, இவன் உதவி செஞ்சுட்டே இவன் ஸ்டாப் ஆயிட்டா. நான் படிய மாற்றுவ தவிர நான் மாற மாட்டேன். ஒருவேளை உனக்கு மனிதன் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், உனக்கு இதுவரைக்கும் பணம் கொடுக்காம போயிருக்கலாம், இதுவரைக்கும் உதவி செய்யாம போயிருக்கலாம், இதுவரைக்கும் பற்றை கொடுக்காம போயிருக்கலாம். ஆனால் அது போயிடுச்சுன்னு சொல்லி போனாரு. அவர் வழிய மாற்றுவார், ஆனால் அவர் மாற மாட்டார். ஒரு தடைப்பட்டார், ஒரு தலையே தடவை கிடப்பார், ஒரு தலை சாம நினைப்பார், ஒரு தரப்பார் திறந்து கொடுப்பார். சொல்லுங்க, அவர் வழியே மாற்றுவாரு, ஆனா அவர் மாற மாட்டார். He might change the ways, but he will never change. நம்ம கூட மிஸ்டேக் பண்ணுவோம். மண்ணா கொடுத்தாரு, யோசு மண்ணா வந்து சொல்றாரு, இனிமேல் மண்ணா வராது, நீ உழைச்சி சாப்பிடுறாரு. யோசு மண்ணா மணிகாலத்துல சொல்றாரு, இனிமேல் மண்ணா கொடுத்தா மண்ணா நீங்களே என்ன செய்ய, உழைச்சி சாப்பிடுங்க. God told them in Joshua chapter 5, there's no manna anymore, I'm stopping it, but you have to work, you have to heal, you have to labor அப்படின்றாரு. உடனே சோர்ந்து போறாரு, ஐயோ மண்ணா இல்லையா? ஆனா புரியல, மண்ணாவும் கொடுக்கிற அவர்தான்,
doing something behind you. He's preparing a great miracle for your life. ஒரு புதிதான விதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வான அழைச்சாங்க, பூமி அழைச்சாங்க. ஆண்டவர் மலையை விட காற்று விட ஒரு வாய்க்கால் படதாக தனியாக நிரப்பப்பட சொன்னாங்க. அவர் உனக்குள்ள இருக்கிறாண்டவா, இது உலகத்தில் இருக்கிறாங்க, உனக்குள்ள இருக்கிற தெய்வம் புரிவல்லவா, நீ ஆராதிக்கிற இயேசுவ ஜீவனுள்ளவரல்லவா, நீ தேடுகிற இயேசுவ நல்லவரல்லவா. அவர் எந்த தன்மையால் பயப்படாத, அவர் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் உன்னை தேடி கண்டாகி வருவார். அவர் உனக்கு வாக்குப்பட்ட படினால அவர் உன்னை தேடி கண்டாகி வருவார். அவர் வாக்கு கொடுத்தபடினால அவர் உனக்காக சில சட்டங்களை மாற்றுவார். அவர் உனக்கு வாக்கு கொடுத்தபடினால நீ ஒருவர் இருந்தால் உன்னை தேடி வருவார். நீ அவருக்கு வாக்குகள் கொடுத்தபடினால நீ அக்னி ஜோலை இருந்தால் உன்னை தேடி வருவார். நீ அறையை தூக்கிக் கொண்டிருந்தால் அவர் உன்னை தேடி வருவார். நான் உன்னை சொல்லியிருக்கிறான், நான் உன்னை மறவேன், நான் உன்னை மறவேன், நான் உன்னை மறவேன், நான் உன்னை I will come. I will come. தேவதானே நீங்க சொல்லுங்க. God said I will come. This week the Lord will come and visit you. அவரே உங்களை சந்திப்பார். யார் வந்து உங்களை சந்திப்பார்? யார் சந்திப்பார்? அவங்க வரல, இவங்க வரல, எவன் வந்தா நமக்கு நான் இயேசு வந்தா போதும். யார் வந்தா போதும்? Jesus will come this week. He will come. நான் சொல்லிட்டேன், I will come. அப்படின்னா நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? நல்ல சமாதானம் வருவாருங்க. நீ காயப்பட்டதுதான் வருவார். உன்னை தூக்கி ஒரு மேல வச்சு எண்ணெயை பூசி சந்திரகார வீட்டில் போய் விடுற வரைக்கும் அவன் கூடயே வருவார். சொல்றாரு, நீ பார்த்துரு, நான் திரும்பிய வருவேன், என் நன் விசாரிக்கிற வருவேன், கட்டாய வருவேன், உனக்காக ஆண்டு வருவார். ஒரு பேரப்பட்ட சூழ்நிலை பயப்படாத. இந்த வாரம் இயேசு உனக்காக வருவார். நான் நம்புறேன், இந்த வாரம் கர்த்தர் உனக்காக இறங்கி வர போறார். உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல கர்த்தர் கட்டாய வாரம் இறங்கி வர போறார். நம்பிக்கிறத கைகளை தட்டி கர்த்தர் உயர்ந்து அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? 2 நிபந்தனை தான் சொல்லி முடிச்சார். இதுதான் சத்தியம். இந்த அற்புதமா கேட்டவங்க நடந்துச்சு அவங்களுக்கு. சும்மா ஆண்டு மரியாதை வெளிப்படுது. சும்மா இப்படி அழகு மரியாதை ஆண்டு தோணுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில சும்மா கேட்கறது மாதிரி சில கேட்குறேன், இதுக்குதான் அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. சும்மா கையை வச்சா சொன்னேன். சரி, சும்மாவே எதை தொட்டாலும் அது அழகுதான், எதை பேசினாலும் அழகுதான், கொஞ்சம் பிரச்சனை அது எதுக்கு அழகுதான் தெரியாம அழகுதாங்க. ஆனா இந்த மரியாதை அது இல்லை. இந்த மரியாதைக்கு ஆணை செஞ்ச காரணம் தப்பு சொன்னாரு. ஒரு காரணம், என்ன காரணம் தெரியுமா? நீங்க பைபிள வாசிச்சீங்கன்னா யோவான் 12:3-8, லூக்கா 24:1 இந்த மரியாதைக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மைனா, அவங்க நம்ம செய்யறா விலை உயர்ந்த வாசிவங்க காலை எல்லாம் விளக்குற மாதிரி வாசிக்கிறாங்க. அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட கலங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அவருடைய ரூல்ஸ் உடைச்சி மரியாதை வெளிப்பட்டார். இவன் என்ன செஞ்சா? இவன் ரூல்ஸ் உடைச்சா. இவன் என்ன பண்ணா? இவனை செஞ்சா இருக்கிறாங்க. வெள்ள புரிகிற ஆட்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்களே சுற்றி இருக்கிறார்கள். இவன் என்ன பண்றா? அந்த இடத்துல போய் வெள்ள உயர்ந்த வாசனை எடுத்து அதை உடைச்சி இயேசு பதத்துல வைக்கிறான். நாமே சொல்ல ஒன்று ஆராதனையை குறிக்குது. முதலாம் என்னது? என்னது? அங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. அவனுக்கு நான் அபிஷேகத்தினால என்ன நினைப்பான்? இன்னைக்குதான்
என் கணவன் சேர்ச்சி வந்திருக்காரு, இவர் முடக்கிற அபிஷேகம் நிரம்பிட்ட என்ன நினைப்பாரு அப்படிலாம் பார்க்கல. இப்படிலாம் என்னது யோசிக்கிறேன். எவ்வளவு பெரியவன் இருந்தாலும் உயர்ந்தவன் இருந்தாலும் என்னுடைய வேலை இயேசுவை ஆராதிக்கணும். அது யார் வீடா இருந்தாலும் என்ன, அது எவன் வீட்டு நிலைகிறார் இடமா இருந்தாங்க, யார் சுத்தி இருந்தாலும் என்ன, நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அதனால நான் எங்க வேணாலும் ஆராதிப்பேன்னு சொல்லி அவங்கள ரூல்ஸ் உடைச்சா நாமே சொல்ல மாட்டீங்களா? மற்றொரு போட்டு இருக்கிற ரூல்ஸ் உடைச்சி அதை தாண்டி தப்புற ஆரம்பிச்ச பாருங்க. அதனால ஆண்டவர் அவருக்காகவே கர்த்தர் அவர் ரூல்ஸ் உடைச்சு வந்து வெளிப்பட்டார். நாமே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் என் சேர்ச்சுக்கு வரல, சண்டே மோசம் சொல்லிட்டாரு பாஸ்டர், இதுக்கு மேல நீ கலாம் போகணும். ஏன் சேர்ச்சுக்கு வரல பாஸ்டர்? எனக்கு இன்னைக்கு நேற்று தெரியும், நாங்க ஃபேமிலியா ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்துமஸுக்கு குடும்பமா ஃப்ளைட் ஏறி காணாம போய் பார்த்து காணாம போயிடணும். பாஸ்டர் ஏன் ஊழிய சர்வீஸ்க்கு வரல நாங்க கேட்டோம்னா, பாஸ்டர் டுடே வி நோ யூ பாஸ்டர், இன்னைக்கு தெரியும் நாங்க காலகாலமா குடும்பமாக நோய் அன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்ல காத்திருந்து 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 நாங்க எல்லாரும் ஒன்றாகவே இருப்போம். பாஸ்டர் பார்த்து தூக்கிட கூடாது. உன் பாரம்பரிய உட உன் கலாச்சாரத்தை உடைச்சு தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையை நீ செலுத்தினால் அவர் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்ய மாட்டார். It's my custom. We Friday we go to church, we family, we read Bible, we pray, we always with family, we meditate the word of God. In the Friday we always, the Sunday also we got work, we have to feed the family. Christmas we cannot come, we family we go outing, we take fly, careful. New Year's I cannot come to church because we all, our சொந்தக்காரங்க very big pastor. You know me, no saudara, no family. You saudara manusia di mana? Saudara is mana di mana? Saudari ada, saudara. Allah, ini saudara di mana? Ini apa? Pasti itu saudara ada, mama ada, baca ada, cinta ada, bagi tata putra pun ada. Ini apa? Orang yang udah ada pasti. Udah tidak apa sekarang. Nalar Christmas kita akan bersuara. யார் நினைச்சிருக்கீங்களா தெரியல. நாங்கள் வரமாட்டோம் பாஸ்டர், நாங்கள் நோயில் வரமாட்டோம் பாஸ்டர். அடுத்த நோயில் நீ பார்க்கணும்னா நான் சொல்லுகிறேன், அது ஒரு ஆராதனை கற்றுக்கொள்கிறேன். In the day is a day of worship. Break the rules to worship the Lord. So okay, you become terrorists for Christ. Amen. சொல்லுகிறேன், கிறிஸ்துவ தீவிரவாதிகளை மாறுங்க. அதை கத்தரை கொண்டு போனாதீங்க, எங்களோட கத்தரை ஆராதீங்க. ஆமென். என்ன கேஸ் போட்டிருக்காங்க, இந்த ஆஜரன் சார் இந்த ஆஜரன் சார் கவர்மெண்ட்க்கு விரோதமாக ஜனங்களை தூண்டுகிறார். நான் இப்ப தூண்டுகிறேன், கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கத்தரை ஆராதி. No matter what your pastor, no matter what your family pastor, ஒரு குடும்ப ரூல்ஸ் உடைச்சிட்டாங்க. ஆராதனை கற்றுக்கொள்ளுங்கள், காட்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள், துணை கற்றுக்கொள்ளுங்கள், மகிழை தேவனுக்குரியது, கிறிஸ்துமஸ் கற்றுக்கொள்ளுங்கள், நோயை கற்றுக்கொள்ளுங்கள், ஏதோ ஆராதனை கற்றுக்கொள்ளுங்கள், பாடிக்கொள்ளுங்கள். You cannot break simple rules for God, but you want God to
இயேசு ரத்தம் செய்யும். Sunday and keep the whole week peacefully. Saya tetap mau memuji-tawa itu tetap. I do not get me Sunday service and keep the whole week peacefully. எப்படி நிம்மதியா தூங்குற மனசாட்சி இல்லாம அட்லீஸ்ட் ஒரு Friday service எப்படி வாரத்துல ஒரு நாள் ஆறு கத்துல ஆராதிக்காம எப்படி நிம்மதியா உங்களை சொல்ல சரி வராது சொல்ற மனசாட்சி how you can live on எதை நினைச்சிருப்பாங்க ஒரு guilty conscious உணர்வுறாங்க ஐயோ சமயம் போய் கத்தரை தேடுறீங்க பைபிள் வாசிக்க ஜோம் பண்றீங்க அது பேச தெரியல ஐயோ மட்டும் அந்த ஃபீலிங் அந்த உணர்வே இல்லாம எப்படி சில பேர் இருக்கிறாங்க நம்ம நல்லவங்க எப்படி சில பேர் இருக்கிறாங்க ஒரு நாள் இந்த ஒரு வாரம் அது ஒரு வாரம் கத்தரை தேடாத போனாலே இந்த இருதயம் தாங்க நான்காவது in the 24 hours one day if you never remember the Lord you cannot even this time kapitan where is my God where is my God where is my God where is my God in night என் பிரஸ்ல என்ன பண்றாரு என் சும்மா my God is silent so you don't skip the worship ஆராதனை skip பண்ணாதீங்க amen சில பேர் worship முடிஞ்சுனா சர்ச்சுக்கு வரீங்க very sad some people come after the worship அதிகாலை ஸ்தோத்திரம் பாடி அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரம் ஓகே அது பாடணும் நம்ம உள்ள போவோம் நேரா பாஸ்டர் மேல வருவார் மோனா முன்னாடி வரும் பின்னாடி பாஸ்டர் வருவாரு பைபிளை வைக்கும் தண்ணியை வைக்கும் நம்ம கண்ணை மூடுவோம் கண் திறக்கிறக்குள்ள நேரம் அது அவர் பார்க்கிறாரு யார் பார்க்கிறா பாஸ்டர் பார்க்கல அட யார் பார்க்கிறா இன்னைக்கு லைனா சொல்லி யார் பார்த்துட்டு இருக்கா யார் பார்க்கிறா ஓ விச்சி செய்யல நீ கஷ்டப்படுங்க ஆண்டவரே ஆசையா தரனா நீ எனக்கு வரல இப்ப நீ தேவைப்பட செய்யற don't skip worship never skip the worship ஆராதனை எங்க இருந்தாலும் உணர்ச்சி கட்டளை ஆராதிக்கலாம் ராமே சொல்ல மாட்டேங்கிறார் இரண்டாவது மேல உயர்ந்ததை கொடுத்தா சொல்ல எக்ஸ்பென்சிவ் சில மேல உயர்ந்தது சர்ச்சுக்கு இவ்வளவு கொடுக்குற நான் இவ்வளவு தர வேண்டும் சர்ச்சுக்கு பாஸ்டர் இவ்வளவு கொடுக்குற ஏன் இவ்வளவு கொடுக்குற அது ஏழைகளுக்கு கொடுக்க சொன்ன யூதாஸ் ஏழைகள் எப்போது இருப்பாங்களா நான் தாண்டா இருக்க மாட்டேன் பாஸ்டர் எப்போது இருக்க மாட்டேன் ஆமா ஏழைங்க இருந்துதான் இருப்பாங்க why give it to church 1000 மணி கொடுக்குற சர்ச்சுக்கு ஏன் கொடுக்குற வந்துச்சு பாத்தியா முடிஞ்சு போயிடுது பாஷையில ஓமன் தக்கா that is pray கத்தனை இல்ல ஏன் ஆண்டவருக்கு போய் இவ்வளவு செய்றீங்க சும்மா அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை Thanksgiving service I was so broken I saw the Thanksgiving service இப்போ வேற இருக்கிறோம் மூணே முட்டை அரிசி மூணே முட்டை சீனி ஒரே 4 முட்டை நான் அது எங்க வாங்கிச்சதுல மேனேஜருக்கு வச்சாங்க எனக்கு கொடுத்தாங்க Thanksgiving service ஒரு 15 பேர் நிக்கிறோம் நான் சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க 15 பேர் நிக்கிறாங்க Thanksgiving service you give it to God அநியாயத்தை சொன்னேன் நீ இந்த வருஷம் ஆண்டுக்கு
ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா இந்த வருஷம் ஃபுல்லா அடுத்த வருஷம் ஒரு மூட்டை அரிசி வந்து வீட்டில் வரும். வருஷம் முழுக்க வாங்கி ஒரு மூட்டையை கொடுத்தா மூட்டை மூட்டையா உழைச்சி வச்சுக்க. தேங்க்ஸ்கிவிங் ஆண்டுக்கு ஒரு மூட்டை, ஒரே ஒரு பேக்கெட் சீனி, ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பேக்கெட் சீனியா வாங்குறீங்க. 2 ஆண்டு உங்களுக்கு 2. ஏன்னா உங்களுக்கு இப்படி வரக்கூடாதுல, உங்களுக்கு இப்படி சீனி அது கூட ஒரே ஒரு பாடலில் நீங்க குடிச்சு விடுங்க. அந்த பாஸ்போர்ட் கொடுக்கிறது இருதயமான சிறந்தது. இதெல்லாம் நீ செய்யாத போனனாலதான் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியல, பார்க்க செய்ய செய்யவே முடியல. ஏன்னா உன் லைஃப்ல பிளஸிங் வந்த உடனே நீ உன் ஸ்டேட்டஸ்லாம் மாத்திட்ட. நீ இங்க வந்து நீ மறந்துட்ட. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க போனாங்க, எல்லாம் பிசினஸ் கேட்டுக்கல. அப்போ உண்மையா சுத்தமா ஆரம்பிச்சேன். இப்ப பிசினஸ் நல்லா வந்தாலே காசுலாம் வாங்கி குடிக்கிறவங்க அதை குடி தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன். குடிக்கிறேன் உங்களை சொல்றேன். அப்புறம் அபிஷேகம் போதையாக பணம் வந்த உடனே நான் ஸ்பான்சர் பண்றேன். ஏன்னா கான்ட்ராக்ட் பேசுறாங்க. நான் வாங்கிக்கிறேன். யாரு நீ ரசிக்கப்பட்டவன். ஒரு வாங்கி கொடுத்தாங்க பிசினஸ் வாங்கி கொடுத்தாங்க, கொஞ்சம் அவங்க பேசிடுவாங்க. வாங்கி கொடுக்குற நீ இப்ப நீ தானே கஷ்டப்படுற, நீ தானே தடுமாறுற, நீ தானே படுற. உங்களுக்கு செய்ய உங்களை சொன்ன செய்யறவங்க சொல்றேன். இதெல்லாம் நீ மாற்றணும். காசு கிடைச்சாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்ன கொடுக்கலாம்? ஒரு அம்மா சொல்லி பாஸ்டர் காசு கிடைச்சாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம்? துடிக்கிற பாஸ்டர் நான் சொல்லி துடிக்க போகிறது தான் செய்யல. நீ துடிப்ப, நான் எங்களை துடிக்க வச்சிருந்தேன். இப்பதான் காசு கட்சி மொத்த மாமத்துக்கு வருது. இப்ப காசு கட்டளை செய்யற முதல் கட்டளை மாத்துவோம். அங்கேயே மாட்டேன். ஆண்டவர் என்ன செஞ்ச மறந்துட்டேன். நீ எங்கிட்ட வந்தனே மறந்துட்ட. நன்மை செஞ்ச ஆண்டவரை நீ மறந்துட்ட. உனக்கு நன்மை செஞ்ச சபையை நீ மறந்துட்ட. உனக்கு ஜெபிச்சு ஊழியர்கள் செஞ்சேன். அதான் சார் உண்மை சம்படியே இல்லை. அவர் உண்மை என்ன சொல்ல சாமவே அவர் என்ன என்னன்னு சொல்லுறாங்க. 5ஆம் அதிகாரம் 1:5 அவர் உண்மை என்ன சொல்ல என்னை சொல்லி உண்மை என்ன நல்ல ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே காணி கொடுக்கும். இதுக்கு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன உட்காந்துட்டாலும் போச்சு. நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி அடுத்து இவங்க பாஸ்டர் ஆக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. எப்படா போவான், எப்படா டிவோர்ஸை பார்க்கலாம், எப்படா இவன் போவான். முன்னாடி பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. முன்னாடி பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, பாஸ்டர் எல்லாரும் குடிக்கிறீங்களா, எல்லாரும் சாப்பிடுங்களா. இப்ப நாங்க சும்மா சொல்லுவோம் வேண்டாம், அவன் சந்தோஷமாயிருவான். அப்போ கத்த ஜெபத்தை கேட்டார். Not honoring the man of God. You are not giving the best to God. You are not giving the worship to God. So our God will bless you. God will never simply bless anyone. He will see your honest. He will see your heart. உங்க இருதயத்தை கத்தர் பார்க்கிறார், உங்களுடைய கிரியைகளை கத்தர் பார்க்கிறார். சொல்லுங்க ஹalleluya. What watch everything. பார்க்கிறார். உண்மையாவே சொல்றேன். இப்போ எனக்கு நான் சரி போறதே கிடையாது. யார் சொல்லுங்க ஒண்ணுமே சமைச்சு காசு கூட இருக்காது. நிஜமாவே என்ன காசு இவங்க
சொல்லிட்டு சரி நம்ம போயிடுவோம். போய் உட்காந்து பாஸ்டர் குடிக்கிறீங்களா? ஃபார்மாலிட்டிங்க எல்லாம் வேண்டாம். அவன் நினச்சிக்கிறான். நாங்களும் சரி கொடுப்பா 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 கொடுப்பா. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிட்டுருவோம். இது நல்லவங்க படிச்சுவாங்க இப்பதான் சொல்லுவாங்க. சாப்பிட்டு வந்தோம். அப்பாடா சாப்பிட்டீங்களா மாஸ்டர்? பரவாயில்ல மாஸ்டர், சந்தோஷம். அவன் சரி பரவாயில்ல வந்த ஜோமன் அவன் கையில் ஒரு 10 மணி மாஸ்டர் போயிட்டு வாங்க. அவன் கண்ணீரோடு வருவோம். மதிமதாச்சும் பரவாயில்ல, கண்ணீரோடு போனவங்க கம்பீரத்தோடு வருவாங்க. நாங்கள் கண்ணீரோடு போகிறோம், கண்ணீரோடு வருவோம். நினைக்கிறீங்க பாஸ்டருக்கு எல்லாம் இருக்கு, கர்த்தர் இருக்குதா? அவனுக்கு கேடு கட்ட சவுண்ட் அவனுக்கே தெரியுதுங்க. சாமியை பார்க்கப்பட சும்மா போகக்கூடாது, இதாவது எடுத்துட்டு போனோம் அப்படின்றாங்க. சில பேர் அப்பாயிண்ட் பாஸ்டர் இன்னைக்கு வந்து உங்களை பார்க்குறாங்க, வந்து சும்மா போவாங்க. அதனால நடக்க சவுண்ட் சொல்றான், அவன் சில மேல சும்மா போகக்கூடாது, இதாவது எடுத்துட்டு போகணும். அப்பதான் என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு ஆமை சொல்ல மாட்டேன். இந்த மகனுக்கு இருந்தால் சிறந்ததை கொடுத்தான், உகந்ததை கொடுத்தான். வெட்கப்படாத ரூட்ஸ் உடைச்சி கத்திர ஆரம்பிச்சா கத்தரை முதல் செஞ்சார். கைகளிலேயே சொல்றாங்க. ரெண்டாம் அப்போஸ் பேதுருக்காரங்க காணைய மத்திய 4:19, லூக்கா 6:40, யோவான் 8:32, லூக்கா 9:23. என்ன சொல்லுது? அவர் சீடராக இருந்தார். யாரோட? யாராவது சீடராக. He was disciple. யாராவது சொல்ல டிசைபிள். சீடராக இருந்தேன்னா ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். யாராகணுமா? ஏமா யாராகணுமா? யாராகணும்? டிசைபிள். டிசைபிள் ஆயிட்டாங்க. சீடர்கள் என்ன சொல்லுங்க பாப்போம் கரெக்டா? சீடர்கள் என்ன? மீன் பிடிக்கிறவர்கள் இல்ல. சீடர்கள் என்ன? சீடர்கள் என்ன? பைபிள் கெட்டிக்காரன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது. சீஷர்கள் என்னது? டிசைபிள் மீன்ஸ் வாட்? யார் சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம் சீக்கிரம். சீடர்கள் என்றால் என்ன? அது தெரிஞ்சா நான் ஆசைப்பட மாட்டேன். லூக்கா 4:19, disciple means followers of Christ. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். லூக்கா 6:40, சீடர்கள் என்றால் படிக்க கற்றுக்கொள்கிறவர்கள். The learners. சீடர்கள் என்றால் என்ன? யோவான் 8:32 சொல்கிறது, கிறிஸ்துவின் கற்பனைகளை பிடித்து வாழ்கிறவர்கள். லூக்கா 9:23, தன்னை வெறுத்து இயேசுவுக்காக கர்த்தர் செய்து வாழ்கிறவர்கள். நீங்க லைஃப் வெறுத்து வாழ்றீங்களா? இல்லை இயேசுவை வெறுத்து வாழ்றீங்களா? எதை வெறுத்து வாழ்றீங்க? உலகத்தை வெறுத்து வாழ இயேசுவுக்காக எல்லாம் விட்டு கொடுக்கணும். அலையா சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாமே. Give up everything for Jesus. ஏது விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுக்குறது. சொந்தமோ பந்தமோ கடன் மரணி தவிர எல்லாத்துக்கும் விட்டு அதை தள்ளி விட்டுருவீங்க. அதை வச்சுக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அதை வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. ஆனா தேவையான உறவு, தேவையான கூட்டணி, இதெல்லாம் தேவை. அதுக்கு போடுங்க. ஆமென். சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்கிறவர்கள். சீடர்கள் யாரு? சீடர்கள் யாரு? சத்தமா சொல்ல முடிச்சுட்டேன். சீடர்கள் யாரு? முடிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. சீடர்கள் யாரு? யாரு? இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படுறது. சொல்ல டிசைபிள்ஸ் ஆர் obedience. கீழ்ப்படியும். யாராவது கீழ்ப்படியும். அதாங்க பிரச்சனை. ஒரு என்ன சொன்னார் பாஸ்டர் ரோமையா, அந்த பாஸ்டர் 3 வயசானவர். அவர் சொல்றதான் கரெக்ட். அவர் எத்தனை வயசுல ஊழியர் வந்தார்? 50 வயசுல வந்தார். எத்தனை வருஷம் ஊழியர் செய்தார்? 5 வருஷம் ஊழியர் செய்தார். 50 வயசு படுத்து என்ன செஞ்சார்? அவர் ஒரு ஆபீஸ்ல கேட்டுனாரு. ஒரு ஆபீஸ் போகிறது 50 வயசுல 5 வருஷம் 50 வயசுல எல்லாம் வீடு போ காடு பார்க்க சொல்லும் போது உளுந்துக்கு வராரு. 5 வருஷம்
எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஆசையை விட்டு கொடுத்து இயேசுவுக்காக வாலிப வயசுல வந்து ஊழிய செஞ்சு நான் சொல்றேன். இது உனக்கு பெருசா தெரியல. 50 வயசுல வீடு போகும் காடு பாப்பா சொல்றேன். புரியுதா சொல்றேன்? 15 வருஷம் 17 வருஷம் இயேசுடைய பாதத்தை நம்பி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறத நான் சொல்லி கேட்கலையா? அப்படி பார்த்தா சேர்ச்சில் யார் எடுத்து பேசு சீனியருக்கு கத்தருக்கு வயசு இல்லைங்க. ஆண்டவருடைய சீனியராக எத்தனை வருஷம் கத்தரோட வாழ்கிற அதான் சீனியரிட்டி. எத்தனை வருஷம் கத்தரை பார்த்து நடக்கிற அதான் சீனியரிட்டி. ஆமென். எத்தனை வருஷம் கிறிஸ்துவத்தை நடக்கிற அதான் சீனியரிட்டி. சொல்ல மாட்டேன். அதான் பார்க்கிறாரு. 60 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டு 70 வயசுல வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு 80 வயசுல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு 90 வயசுல பிள்ளை போக நினைச்சேன். கிளம்புறா சீனியர் இல்லை, அது வேற வேலை தெரியல, அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. வந்திருந்தா அப்படி எனக்கு விட்டு வந்திருக்கோம். ஆமா தானே சொல்லுங்க. நான் பைலட்டா இருந்தேன் 40 வருஷம். அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தேன். வந்து அப்பயே வந்திருக்கணும். வேற ஏதாவது செஞ்சு சம்பாதிச்சு வீடுலாம் வாங்கி பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சு மருமா பேர பேத்தியை எல்லாம் பெற்றெடுத்து வேற செக்டர் நீங்க ஊழியத்துக்கு வரலாம். உண்மையில்லாமவா? அப்போ தெரியும் உனக்கு அதனுடைய, அப்போ உனக்கு தெரியும் வாழ்க்கை யாருன்னு சொல்லி, அப்போ தெரியும் உனக்கு கத்த விசுவாச ஊழியர் என்னன்னு சொல்லி. உண்மைதானே சொல்றேன். நீங்க பார்த்து எனக்கு பயமா இருக்கு. இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாம் பிச்சை காசுலாம் எடுத்து, இபிஎஃப் காசுலாம் எடுத்து, கம்பெனிக்குள்ள காசுலாம் எடுத்து, சேவிங் ஃபிக்ஸ்ல போட்டுட்டு 10% பண்ணுவோம். அவன் விசுவாசித்தான், நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசம் பேசாத. உண்மையெல்லாம் அப்படி மாவாட்டம் போல வந்து பேசுறதுனா ஓகே. கர்த்தர் மேலே நீ விசுவாசி. புரிதல சொல்ல வரேன். புரியாம நடிக்கிறீங்களோ? பரவாயில்ல. நிறைய பேர் நல்லா வேலை செய்வாங்க, நல்ல ஆபீஸா இருப்பாங்க. நினைச்சிருக்கேன் நம்ம போட்டு தள்ளி ஆறுதல் மிஸ் பண்ணாதீங்க. சீரனா இருங்க. ஆண்டவர் போதனை கற்றுக்கொள்ளுங்க. ஊடைகளை எதிர்க்காதீங்க. கர்த்தர் சொல்லுவாங்க கீழ்ப்படிங்க. உங்க தசோபாகத்தை கரெக்டா கொடுங்க. காணிக்க உண்மையா நீங்க செலுத்துங்க. கை கடையில சொல்ல மாட்டீங்களா? My church, லைன் சொல்ல நீங்க my church, my church. நீங்க அப்படியே சொல்லணும். plan my church. அடி ஃப்ரீயா ஏதோ சொன்னாங்க. க்ராஸ் பார்த்தா மேல என்ன சொன்னாங்க? பாஸ்டர் எங்க சர்ச்சுக்கு நாம போறோம்.